பணத்தை நம்ம கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு ஏதாவது இந்த மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்க தொடர்ந்து பல தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு சில தகவல்கள் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா. அதாவது குருவாழ்க குருவே துணை. ஆதன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ என்னென்னா நிறைய பேர் வந்து மணி அட்ராக்ஷன் தான், மணி ஃப்ளோ வேணும் மணி ஃப்ளோ வேணும்னு தான் கேட்குறாங்க. ஆனால் சொல்கிற வேலைகளை சொல்கிற டிப்ஸுகளை கரெக்டாக செய்ய மாட்டேங்கிறாங்க. அதை செஞ்சால் மட்டும்தானே மணி ஃப்ளோ வர முடியும். இப்போ நீங்கள் கரெக்டாக எது செய்கிறீங்களோ, கடவுளுக்கு என்ன படைக்கணுமோ படைக்க சொல்கிறோம். எப்போ தீபம் ஏற்ற சொல்லணுமோ அப்போ தீபம் ஏற்றணும், எப்போ நெய்வேத்தியம் வைக்கணுமோ வைக்கணும். அதெல்லாம் செய்யாமல் எனக்கு மணி ஃப்ளோ வேணும்னா எப்பவுமே ஒரு உடல் உழைச்சால் மட்டும்தான் வருமானம் வரும். வருமானம் வந்தால் தான் நம்மளுக்கு மணி கையில் வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், உடல் உழைக்கிறோம். ஒன்றும் இல்லை, பூஜை ரூமில் என்னென்னது செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா கரெக்டாக யாருமே செய்யறது இல்லை. அப்புறம் திரும்ப திரும்ப கேட்பாங்க, அப்புறம் சொல்லி கொடுக்குறோம். இப்போ என்னென்னா நீ முன்னமே சொன்ன மாதிரி தான், வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிலவு பூஜை கண்டிப்பாக பண்ணணும். அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த நிலவை நல்லா தொடச்சிட்டு சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு தூப தீபம் காட்டணும். இது எவ்ரி வாரம், அதை வாரம் வெள்ளிக்கிழமை செஞ்சு பாருங்கள். ஒரு 9 வாரம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கான வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். அப்புறம் நீங்கள் அதை விட மாட்டீங்க. நான் செய்ய வேணாம் சொன்னால் கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு மணி ஃப்ளோ வந்துட்டே இருக்கும். அதனால் நீங்கள் செய்வீங்க.